எல்லாருக்கும் வணக்கம். நான் தீமலை செந்தில்கோன் பேசுகிறேன். ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் நேற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆதரவு மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு, மற்றபடி அந்த கட்சியில் இணையலன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். இப்போ எதை பற்றி பேச விரும்புகிறோம் முக்கியமாக அப்படின்னா, ஐயா கண்ணப்பன் அவர்கள் அதிமுகலேருந்து விலகிட்டாரு. அது உறுதியான ஒரு தகவல். மற்ற எந்த ஒரு இயக்கத்திலையும் சேரலை. அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா மக்கள் தமிழ் தேசம் தூங்குறது தான் இருக்கும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஒரு ஒற்றை செயலுக்காக தான் இவ்வளவு லட்சம் யாதவர்கள் காத்திருக்கிறாங்க, விரும்புறாங்க. அது தேவை அவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் நிகழ்காலத்தில் களத்தில் இருக்கக்கூடிய யாதவ கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா, ஐயா கண்ணப்பன் அவர்களினுடைய மீள் வருகையை விரும்பல என்றது தெரியுது. எங்க கண்ணப்பன் என்ற ஒரு ஒற்றை ஆளுமை இந்த களத்தில் இறங்குகின்ற பொழுது, அரசியல் களத்தில் தனித்து இறங்குகின்ற பொழுது, மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சி அடையாளத்தோடு களத்திற்கு வருகின்ற பொழுது, நாம் எல்லாம் காணாமல் போய்விடுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய சில யாதவ கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, போகிற போக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஐயா கண்ணப்பன் மீது தரக்குறைவான விமர்சனங்கள், தவறான விமர்சனங்கள், தேவையற்ற விமர்சனங்களை கடுமையா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லோகநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா முற்போக்கு ஏதோ ஒரு கட்சி, இப்போ புதுசா சிவபால் யாதவ் அவர்களோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முற்போக்கு கட்சி என்ற சமாஜ்வாதி முற்போக்கு கட்சி ஏதோ வச்சிருக்காரு. அது கட்சி பேர் கூட சரியா பதியல. அது பிரச்சனை இல்லை. அவர் ஒரு முயற்சி பண்றாரு, அதற்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஐயா கண்ணப்பன் அவர்களை நேற்றைய முடிவு எடுக்கின்ற வரைக்கும் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அவரு சில வேட்பாளர்களை நிறுத்துறாரு அப்படின்னும் போது நம்ம ஆதரவு தெரிவிச்சோம், வரவேற்றோம். சரி, ஒரு யாதவனா அவர் முயற்சி பண்றாரு, அதை வரவேற்போம் அப்படின்னு தான். ராமநாதபுரம் தொகுதி, திருநெல்வேலி தொகுதி திரு வேல்ராஜ் அவர்லாம் நிறுத்துறதா சொல்லியிருந்தாரு. இவரே கூட ராமநாத தொகுதியில போட்டிடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்போது நம்ம வரவேற்கிறோம். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ திரு RSR அவர்களை மிக கடுமையாக இவங்கெல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க, எதிர்மறையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாரு, அது பண்ணாரு, ஏன் இப்ப இந்த காலகட்டத்துல இப்படி பண்ணாரு, அந்த காலகட்டத்துல அப்படி பண்ணாரு, இப்ப ஏன் மீண்டும் வராரு, ஆதாயத்துக்காக பயன்படுத்தாரு, இப்படி பல செயல்கள் செய்யறாங்க. அவரு ஆதாயத்துக்காக செய்யறாரா இல்லையான்றது அவருக்கு தான் தெரியும். அவரை நம்புகின்ற நாங்கள் அப்படி பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் தெளிவா. ஆனா அவர் எது செஞ்சாலும் அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த சமுதாயத்துக்கு. அதை இந்த சமுதாயம் பல காலங்களுக்கு இல்லை, என்றென்றும் கடமைப்பட்டது. அது எல்லாரும் நினைத்து பார்க்கத்தக்க ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் எதுக்கு இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஒரு மாற்று ஜாதிகாரங்க, மாற்று அரசியல் கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா பரவாயில்ல. ஒரே சமுதாயத்தில் இருந்துக்குன்னு நம்ம சமுதாயம் பலமிக்க ஒரு நபர், அதிகார மையத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு தனித்து மக்கள் தமிழ் தேசம் என்ற ஒரு கட்சியை மீண்டும் கொண்டு வர களத்தில் இறங்குகின்ற சூழலில் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்துதான் செயல்பட வேண்டும். சரி, என்னுடைய கட்சி கூட இருக்கட்டும், இயக்கங்கள் இருக்கட்டும், மக்கள் தமிழ் தேசத்தோட இணைந்து செயல்படுறோம். ஐயா RSR அவர்களுடைய தலைமை ஏற்று செயல்படுறோம். எங்கெங்க தகுதிக்கும் திறமைக்கும் உரிய மாநில பொறுப்புகளோ மாவட்ட பொறுப்புகளோ அவர்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த பதவியை வகித்துக்கிட்டு யாதவர்களுக்கான ஒரு அடையாளமாக அங்கீகாரத்தை பெறும் விதத்தில் மக்கள் தமிழ் தேசம் என்ற ஒரு கட்சியை மீண்டும் களத்திற்கு கொண்டு வரவும், அதை வளர்ச்சி பெற செய்யவும், நம்ம அதிகாரத்தை பெறவும் நிலைநாட்டவும் நம்ம முயற்சி செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்க மட்டும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் கண்ணப்பன் அவர்களை குறை சொல்றது, கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு, அப்புறம் மறுபடியும் அவர் ஆதாயத்தை சமுதாயத்தை பயன்படுத்துறாரு, இது போன்ற தேவையற்ற விமர்சனங்கள் தயவு செய்து யாரும் வைக்க வேண்டாம். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்ப அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டு 10 வருடங்கள் 12 வருடங்களுக்கு மேல ஆகுது, 15 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகுது. இப்ப இந்த 10-15 வருட காலகட்டத்துல இருக்கின்ற யாதவ கட்சிகள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய ஆளுமையை நீங்க நிரூபிச்சிருக்கணும் இல்லையா? கண்ணப்பன் என்ற ஒரு ஆளுமைக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆளுமை என்பதை நிரூபிச்சு காமிச்சிருந்தா உங்க பின்னாடி எல்லாரும் வந்திருப்பாங்க, உங்க கட்சியை பலமைக்கு ஒரு கட்சியா மாத்தி இருப்பாங்க. அந்த செயலை செய்ய தவறியது. இப்ப ஐயா தேவநாதன் அவர்கள் பல ஆண்டுகளாக களத்தில் இருக்காரு. ஐயா MV சேகர் அவர்களும் இப்போது 6வது வருடம் இது அந்த கட்சிக்கு. 6 வருடங்களாக களத்தில் இருக்காரு. பாரத முன்னேற்ற கழகம் அவர்களும் பல ஆண்டுகளாக களத்தில் இருக்காங்க. இப்படி பல கட்சிகள் இந்த யாதவ சமுதாயத்தில் இருக்கின்றது. இருந்தும் இந்த கட்சிகள் ஐயா கண்ணப்பன் அவர்களின் அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை தரவோ ஒரு பிரபலமாகவோ வராமல் போனது ஏன்? உங்கள் ஆளுமையை நீங்கள் நிரூபித்து அவரை மறக்க செய்யும், ஐயா கண்ணப்பன் அவர்களை மறக்க செய்யும் அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ஆளுமையாக வந்திருந்தால் உங்கள் பின்னாடி மக்கள் வந்திருப்பாங்க. இந்த 10-15 வருட காலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, குறிப்பிடும்படியாக ஒரு அரசியல் செல்வாக்கு கிடையாது.
தேவநாதன் அவர்கள் பல ஆண்டுகளாக கட்சி நடத்திட்டு இருந்தாலும் இதுவரை தன்னுடைய கட்சி பெயரில் அவர் தேர்தலில் நிக்கல. தனக்கென்று ஒரு சின்னத்தை வாங்கி அவர் தேர்தலில் போட்டியில்லை ஐயா தேவநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து ஒரு நல்ல தலைமையா நம்ம ஏற்க முடியும்? இப்போ அவங்களுடைய கருத்து என்னன்னு தெரியல, தேவநாதன் ஐயா அவர்களுடைய கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரியல. திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து மீண்டும் மக்கள் தமிழ் தேசத்தை உருவாக்குவதில் அந்த கட்சி நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாடு முற்போக்கு சமாஜ்வாதி திரு லோகநாதன் அவர்களின் கட்சியை சார்ந்த விஜய் செந்தில் நினைக்கிறேன். ஸோ இது போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய அரசியலை செய்யுங்க, அது பிரச்சனை கிடையாது, உங்களை யாரும் எதிர்க்கல. நீங்க உங்களுக்கு இருக்கிற உரிமையை வச்சு நீங்க களத்துக்கு வர்றீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, போராடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களை வந்து வரவேற்க தான் செய்யறாங்க மக்கள், யார் வந்தாலும் வரவேற்கிறாங்க. நீங்க செய்யுங்க உங்க செயலை. இப்போ ஐயா கண்ணப்பன் வந்து நீங்க ஏன் கட்சி துவங்குனீங்க உங்களை யாரையும் கேட்கலையே, நீங்க அமைப்பு துவங்கணும் உங்களை யாரையும் கேட்கல. உங்கள் செயல்பாட்டை அவர் வந்து விமர்சனம் பண்ணல, உங்கள் செயல்பாட்டை அவர் வந்து தடுக்கல. ஆனா அவர் மீண்டும் களத்திற்கு வரும்போது அவருக்கு இருக்கின்ற உரிமை அது. மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் களத்திற்கு வருவது, கொண்டு வருவது, செயல்படுத்துவது, மக்களுக்கான சேவை செய்வது என்பது அவருக்கான உரிமை. அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அதை வரவேற்கிறார்கள். அவர் வந்து அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக முடிந்தது செய்வார் என்ற நம்பிக்கையில வரவேற்கிறாங்க. முடிந்தா நீங்க இணைந்து செயல்படுங்க அவரோட. இல்ல உங்களால இணைந்தெல்லாம் செயல்பட முடியாது, உங்களுக்கு தனித்திறமை இருக்கு, ஆளுமை இருக்கு, உங்களால தனித்து செயல்பட்டு உங்களுடைய அதிகாரத்தை அடைய முடியும்னா நீங்க தாராளமா அடையுங்க, யாரும் உங்களை தடுக்கல. நிச்சயமா உங்களுக்கான ஆதரவும் உண்டு. நமக்கு இப்போ வந்து என்ன தேவை? வலிமையான ஒரு தலைமை தேவை, வலிமையான ஒரு கட்சி தேவை. இது முதல்ல எல்லாரும் உணர்ந்துங்க. நீங்க வந்து சமாஜ்வாதி கட்சி இங்க கொண்டு வந்து, முற்போக்கு சமாஜ்வாதி கட்சி இங்க கொண்டு வந்து ஒரு அதிகாரத்தை உங்களால பெற்றுவிட முடியாது. அதனுடைய தலைமை குடிமி எங்க இருக்கு? அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு. நீங்க இங்க வளர்ந்தாலும் உங்களுடைய கையில் அதிகாரம் இருக்காது. அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோகுல மக்கள் கட்சி வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எதன் அடிப்படையில் அந்த கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? இப்போ நிபந்தனையுடன் கூடிய ஆதரவா, ஏதாவது வந்து நிபந்தனைகள் வச்சிருக்கீங்களா, இல்ல நிபந்தனையற்ற ஆதரவா? அதற்கு பிரதிபலனா வந்து கட்சிக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ கோகுல மக்கள் கட்சி போயிட்டு ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, ஓகே, வரவேற்கணும். அது வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய ஒன்றுதான். நீங்க ஆதரவு தெரிவிச்சதுல தவறு என்று சொல்ல முடியாது. அது உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, உட்கட்சி ஜனநாயகம் எந்த அளவு இருக்குன்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும். கேட்டு முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது தலைவராக முடிவெடுத்து அறிவித்தாரா என்பது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதற்குள் நாம் தலையிட முடியாது. ஆனால் அவர் வந்து அதிமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆக என்ன கோரிக்கையை முன் வச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்றது இந்த சமுதாய மக்களுக்கு தெரிஞ்சாகும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏதாவது குறிப்பிட்ட சதவீதமான இடங்களை கேட்டிருக்காரா, இல்ல வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது இடம் கேட்டிருக்காரா, இல்ல ஏதாவது பொறுப்புகள்ல வந்து அதிகாரங்கள்ல வந்து யாதவர்கள் நியமிக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரா? எதன் அடிப்படையில் அந்த கட்சி நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்கன்றது மிக முக்கியமான கேள்வி. அப்ப ஆனா அது வந்து மக்களுக்கு இதுவரையும் தெரியல. ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்கன்றது தெரியும், ஆனா முக்கியமா என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆக பிற கட்சிகளை தேடி சென்று திராவிட இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேசுது. ஆனா எந்த ஒரு யாதவ் கட்சியும் தேடி வந்து யாரும் ஏன் கூட்டணி பேசுறது இல்லை? ஏன் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை, நம்மளுடைய பலத்தை அந்த அளவுக்கு நம்ம காட்டுறது இல்லை. இப்போ எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கோம், ஜாதி கட்சின்ற அடையாளத்துல இயங்குறோம், ஓகே, அது தெரிந்தோ தெரியாமலோ இயங்குறோம். அப்போ எவ்வளவு போராட்டங்களை வந்து இந்த 5-6 ஆண்டு காலத்துல கோகுல மக்கள் கட்சி முன்னெடுத்திருக்கு. திரு லோகநாதன் அவர்கள் எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. இதே காலத்தில் இருக்கக்கூடிய திரு தாமோதரன் எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு. திரு தேவநாதன் கல்வி கட்டண கொள்ளைக்காக எதிர்த்து போராடுறதா சொல்ற ஐயா தேவநாதன் எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருக்காரு. அப்போ போராட்டங்கள் தான் நம்மளை வந்து அடையாளப்படுத்தும். போராட்டம் பண்ண முடியாம எந்த ஒரு அடையாளமும் இங்க கிடைக்காது. மக்கள் உரிமைக்காக போராடணும், மக்கள் பிரச்சனைக்காக போராடணும், மக்கள் துயரங்கள்ல துன்பங்கள்ல கஷ்டங்கள்ல இருக்கும்போது அவங்க பின்னாடி நிக்கிறோம், அவங்களோட தோளோட தோல் கொடுத்து நிக்கிறோம். இது போன்று அவர்களுடைய சுக துக்கங்களில் நாம பங்கெடுக்கும் போதுதான் மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து நம் பின்னாடி வருவார்கள். அந்த நம்பிக்கையை இப்போ இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஐயா தேவநாதன் அவர்களோ, ஐயா எம் சேகர் அவர்களோ, அல்ல லோகநாதன் அவர்களோ, திரு தாமோதரன், திரு இளங்கோ, இப்படி பல தலைவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் எந்த தலைவர் அந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தயவு செய்து நீங்க உங்கள் பயணங்களை தொடருங்க. கோகுல மக்கள் கட்சியா இருக்கட்டும், முற்போக்கு சமாஜ்வாதியா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு சமாஜ்வாதியா இருக்கட்டும். தமிழ்நாடு சமாஜ்வாதியில இன்னும் பல கோஷ்டிகள் இருக்குது. சோ எவ்வளவு கோஷ்டிகள் இருந்தாலும், இயக்கங்கள் இருந்தாலும், பாரத முன்னேற்றம் இப்படி எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குங்கள். உங்களால் முடிந்ததை யாதவ் மக்களுக்காக செய்யுங்கள். அதை யாரும் தடுக்கவில்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வரவேற்கின்றோம். ஆனால் அதே வேளையில் ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் உள்ள ஒரு பிரபலமான ஒரு நபர்
திரு ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசியலில் மிக பரிச்சயமான ஒரு நபர். அண்ணா திமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், முத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர், அனைத்து ஊடகங்களாலும் திரும்பி பார்க்கப்படுபவர். இப்படி பல நிலைகளில் பல வகைகளில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க ஆளுமையை ஒரு சமுதாயத்திற்காக வெளியில வரும்போது நீங்களாம் ஏன் முடக்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் தவறா பிரச்சாரம் பண்றீங்க, ஏன் எதிர்க்கிறீங்கன்றது தெரியல எனக்கு. தயவு செய்து இந்த எதிர்க்கிற வேலையை விட்டுருங்க. அவர் கண்ணப்பன் அவர்கள் வருவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உரிமை மட்டும் கிடையாது, மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் மலர்வது அவருடைய உரிமை மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்தின் தேவை என்பதை நீங்க எல்லாரும் தயவு செய்து உணர்ந்துங்க. இன்னைக்கு ஒருத்தனும் நம்மளை கூட்டணி பேசல. கோகுல் மக்கள் கட்சி வாங்க, உங்களுக்கு தொகுதி பங்கீடு நடத்தணும் ஏன் யாரும் கூப்பிடல. தமிழ்நாடு சமாஜ்வாதி கட்சி வாங்க, உங்களோட கூட்டணி உடன்பாடு வச்சுக்கிறோம், தேர்தல் உடன்படிக்கை வச்சுக்கிறோம், உங்களுக்கு இத்தனை தொகுதி தரணும் ஏன் எந்த திராவிட கட்சியும் கூப்பிடல. தேசிய கட்சிகளும் கூப்பிடல. ஏன் கூப்பிடல? பாரத முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு வந்ததா? கிடையாது. சமாஜ்வாதிக்கு, முற்போக்கு சமாஜ்வாதி கட்சிக்கு, கோகுல மக்கள் கட்சி, இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகமா, ஓகே, அந்த கட்சிக்கு. சோ இவ்வளவு கட்சிகள் இருக்கு இந்த சமுதாயத்துல. ஏற்கனவே ஒற்றை கட்சிக்காவது யாராவது எந்த தேசிய கட்சி திராவிட கட்சியாவது அழைப்பு விடுத்தாங்களா தேர்தல் உடன்படிக்கையாக? அப்ப கண்ணப்பன் அவர்கள் கட்சியை கலைத்து விட்டு சென்ற இந்த 10-15 ஆண்டு காலத்தில் இந்த தலைவர்களின் வளர்ச்சி என்ன, செயல்பாடு என்ன, எந்த அளவிற்கு இவங்க வளர்ந்திருக்காங்கன்றது முக்கியம் இல்லையா? மக்களோடு சேராமல், மக்களுக்காக போராடாமல், மக்களை சந்திக்காமல் எந்த ஒரு அதிகாரத்தையோ வளர்ச்சியோ நாம் அடைந்து விட முடியாது என்பதுதான் இதெல்லாம் சுட்டிக்காட்டுது. அது தெரியும். சின்ன சின்ன இயக்கங்கள் மக்களுக்காக போராடுகின்ற அளவிற்கு கூட அரசியல் இயக்கங்கள் போராடவில்லை என்பதுதான் யதார்த்தமான சூழல். ஆகவே நான் மீண்டும் கோரிக்கை வைக்கின்றேன், மக்கள் தமிழ் தேசம் மலர வேண்டியது. எனவே மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் மலர வேண்டியது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. அது தயவு செய்து அதை எதிர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கோகுல மக்கள் கட்சி தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு கட்சி போராடினா கூட செய்தி சேகரிப்பவர்கள்லாம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் செய்தியை போட மாட்டாங்க, விளம்பரத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ கோகுல மக்கள் கட்சி ஒரு களத்தில் நின்று போராடி சீமான் வீடு கூட முற்றுகையிட்டோம், கைதாகணும். எவ்வளவு பத்திரிகை அமைச்சது, எவ்வளவு நேரடி ஒளிபரப்பு வந்தது, எதுவும் கிடையாது. ஆக ஊடகங்கள் கூட நம்ம வந்து திரும்பி பார்க்காத ஒரு சூழல் இருக்கின்றது. இதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வந்து திரு ஆர்.எஸ்.ஆர் அவர்களிடம் மட்டும்தான் இன்றைய கால சூழலில் உள்ளது. திரு ஆர்.எஸ்.ஆர் அவர்கள் களத்திற்கு மீண்டும் வர வேண்டும். வந்து தன்னை போல இன்னும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அடுத்த தலைமுறை தலைவர்களாக உருவாக்கி விட்டு அவர் செல்ல வேண்டும். அதுதான் இந்த காலத்தின் தேவை. இன்று இல்லாவிட்டாலும் அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலாவது மக்கள் தமிழ் தேசத்தை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான பிரகாசமான வாய்ப்பு மக்கள் தமிழ் தேசம் வந்தால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி வேற எந்த கட்சி இருந்தாலும், இப்பொழுது களத்தில் இருக்கிற எந்த கட்சி இருந்தாலும் அந்த நிலை உருவாகவே ஆகாது. எனவே காலத்தின் தேவை கருதி, சமுதாயத்தின் சூழலை கருதி மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் மலர வேண்டும். அதற்கு தயவு செய்து அனைவரும் ஆதரவு தருங்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் பல கொள்கை முரண்கள் உண்டு. என்னுடைய வாழ்நாளில் நான் எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்கு அளிக்க கூடாது என்று சபதம் மேற்கொண்டு வாழ்வேன். நிச்சயமா வாக்கு அளிக்க மாட்டேன். அப்படி இருக்கின்ற சொல்ல இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை வந்து நான் சமுதாயத்தின் மீது திணிக்க முடியாது. அது என்னுடைய தவறுதலான இதுவாயிடும். என்னுடைய சுயநலத்துக்காக சமுதாயத்தை வந்து திணிக்கிற மாதிரி ஆயிடும். அது வேறு. இன்னைக்கு கண்ணப்பன் ஐயா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதில் ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. சமுதாயத்தின் நிலை உணர்ந்து, சமுதாயத்தின் தேவை உணர்ந்து அதை நான் செய்யறேன். சரி, வரவேற்கிறோம், அவர் எடுக்கிற முடிவுக்கு உறுதுணையா நிற்போம். ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும், ஒரு அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்கும். அந்த ஒரு தேவையின் கருதி தான், அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இதெல்லாம் ஆதரிக்க வேண்டியிருக்கு. சமுதாயத்திற்காக தான் இதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக நான் எதுவும் பேசல. இப்ப தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை வைக்கலாம் அப்படின்னா நான் கூட ஐயா கண்ணப்பன் அவர்கள் இருந்து விமர்சனங்களை வைக்கலாம், நீங்களும் வைக்கலாம், யார் வேணாலும் வச்சுட்டு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவை என்ன? தனிப்பட்ட நபர்களோட வெறுப்புல விட்டுருங்க, அது 2ஆம் பட்சம். இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைகள் முக்கியமா, வெறுப்புகள் முக்கியமா, அல்லது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நலன் முக்கியமா? அதை தான் நம்ம தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். எனவே சொல்றேன், தயவு செய்து ஒவ்வொரு யாதவனும் சமுதாயத்தின் நலன் பற்றி சிந்திங்க. எனக்கு தீவிர தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. நான் தமிழ் தேசிய பாதையில் கூட பயணிச்சுட்டு போயிடலாம். எனக்கு அதன் பால் தான் அடர்ந்த ஈடுபாடு எல்லாமே எனக்கு இருக்கு. சிலர் வந்து தேசிய உணர்வோடு இருக்கீங்க, பாஜக நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, திமுகலையும் இருக்கீங்க. இப்ப பலர் பல உணர்வுகளோடு, பல கொள்கைகளோடு, பல கருத்துக்களோடு இருக்கீங்க. அதை வரவேற்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும், வரவேற்கிறோம். அதையெல்லாம் கடந்து சமுதாயத்திற்காக நாம் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒற்றை கோரிக்கை.
இப்ப எனக்கு இருக்கிற தமிழ் தேசிய உணர்வுக்கு நான் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துல போய் சேரலாம், அங்க நின்று நான் தமிழ் தேசிய கட்சியில சேர்ந்து என்னெல்லாம் பண்ணலாம், நான் பிரச்சாரம் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா சமுதாயம் அது எல்லாத்தையும் கடந்து சமுதாயம் முக்கியம்ன்ற கருதுறதுல தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஆகவே தமிழ் தேசம் மீண்டும் மலரணும், அதை வரவேறுங்க. நமக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், கருத்துக்கள் வேறுபாடு இருந்தாலும் அது நமக்குள்ளாகவே இருக்கட்டும். பொதுவெளியில வந்து இதை பெரிய அளவுக்கு நம்ம பேசிக்க வேண்டாம். அப்படி இருந்ததுனால முதல்ல இந்த கட்சி வரட்டும், இருங்க, கொஞ்சம் பொறுங்க. அவர் வர நினைக்கிறாரோ இல்லையோ, அவர் என்ன மனநிலையில இருக்காரு, முழுமையா வந்து மக்கள் தமிழ் தேசியம் கட்சியை வந்து கொண்டு வரணும்னு இருக்காரா என்னன்னு தெரியாமலே ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள்? யாரை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஒண்ணுமே செய்யாத நம்ம வந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், தப்பு தப்பா பேசுறோம் அப்படின்னும் போது, அவர் வந்து அமைச்சரா இருக்கிற காலகட்டத்துல சமுதாயத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு? நீ சமுதாயம் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தெரியுது வெளியில அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த நன்றியை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அவர் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு தந்து வாங்கி கொடுத்திருக்காரு அவர் அதிகாரத்துல இருக்கும் போதுன்றது அது பயன்பட்ட மக்களுக்கு தெரியும். என்ன இந்த சமுதாயத்துக்காக செஞ்சிருக்காருன்றது தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, விமர்சிக்கின்றார்களோ, எங்கே கண்ணப்பன், எங்கே திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் களத்திற்கு வந்தால் நமக்கு வேலை இல்லாமல் போய்விடுமோ, இதுதான் முக்கியமாக அஞ்சுகிறார்கள். உங்களுக்கு வேலை இல்லாம எப்படி போக, நீங்க ஏன் அஞ்சுறீங்க? வாங்க, கைக்கு வருங்க, அரசர் அவர்களுக்கு பக்கபலமா இருப்போம், அனைவரும் ஒன்று இணைவோம், ஒன்று சேர்ந்து பயணிப்போம், ஒரே தலைமையின் கீழ் பயணிப்போம். இப்ப யாரும் உங்களை வர வேணாம்னு தடுக்கிறாங்க, உங்களை சேர்க்க மாட்டோம்னு யாரும் சொல்றாங்க? அவர் வந்தா நீங்க தலைவரா இருக்க முடியாதுன்னு பயப்படுறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். கண்ணப்பன் அவர்கள் தலைவராக வந்து விட்டால் எல்லா பயிலும் அவர் பின்னாடி போயிடுவான். நம்ம வந்து இங்க நம்மள தலைவரா சொல்லிக்க முடியாது, நம்ம இங்க அரசியல் நடத்த முடியாது. வேற ஏதோ போட்டோ பிடிச்சிட்டு வந்து போட்டு நம்ம மாநில தலைவர்னு சொல்லிக்க முடியாது. இப்படி அவர்கள் செய்யற கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்படும், அவர்கள் செய்ய அரசியல் பாதிக்கப்படும், கலெக்ஷன் பாதிக்கப்படும். இப்படி பல உள் காரணிகளுக்காக, சுயநல நோக்கங்களுக்காக தயவு செய்து நாசம் பண்ணாதீங்க. உங்களுக்கு உள்நோக்கங்கள் சுயநலங்கள் இருந்தா ஒரு நல்ல சுயநலம், நீங்க ₹1 சம்பாதிக்கணும், சமுதாயத்துக்கு ₹1 கிடைக்கணும், அது மாதிரி சுயநலம் பண்ணுங்க. நீங்க அதிகாரத்துக்கு வரணும், அந்த அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கும் நல்லது நடக்கணும், உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு ஒரு சுயநலத்தோட இருங்க. அதெல்லாம் நான் வரவேற்கிறேன், அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல. ஆனா ஒருத்தர் வந்து வளர்ந்துடக்கூடாது, அவர் வந்துடக்கூடாது, அவர் வந்தா நம்ம வேலை இல்லாம போயிடும், நம்மளும் வளர மாட்டோம், இந்த சமுதாயத்துக்கு நம்மளும் எதுவும் செய்ய மாட்டோம், ஒரு வலிமை மிக்க ஆளுமையா வரமாட்டோம். ஆனா அது மாதிரி ஒரு ஆளுமை வருகின்ற பொழுது அதையும் அங்கீகரிக்க மாட்டோம், விட மாட்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு மனநிலை, சமுதாயத்துக்கு தேவையற்ற மனநிலை. ஆகவே தயவு செய்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம், தவறான பிரச்சாரங்கள் முன்வைக்க வேண்டாம். உங்களுக்கு தேசிய குறிப்பா வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், எங்களை எந்த அளவுக்கு நாங்கள் தமிழ் தேசியத்தையும், தமிழ் இனத்தையும், தமிழ் மண்ணையும், மக்களையும், இந்த இயற்கையை நேசிக்கின்றோமோ அதே அளவிற்கு தான் நாங்கள் இந்தியாவை நேசிக்கின்றோம், இந்தியன் என்ற உணர்வோடு இருக்கின்றோம். இந்தியன் என்ற காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துயரங்கள், துன்பங்கள் பல பல, அது சொல்லி மாளாது. இருந்தாலும் இந்தியன் என்ற உணர்வை நாங்கள் இதுவரை இழந்ததில்லை. நாங்கள் பாஜகவை வெறுக்கின்றோம் என்றால் அது அரசியல் நிலைப்பாடு, அவர்கள் செய்யும் அரசியல், அவர்களின் கொள்கை, அவர்கள் போடும் இரட்டை வேடம். ஆக நீங்க இந்தியன் என்பதற்காக பாஜகவை ஆதரிக்க வேண்டும், இந்து என்பதற்காக பாஜகவை ஆதரிக்க வேண்டும், இது போன்ற ஒரு தவறான முட்டாள்தனமான எண்ணங்களை தயவு செய்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் இந்துவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்தியனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நாம் வாழும் மண்ணை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது ஒரு அடையாளத்தை சுமந்துதான் நாம் இந்த மண்ணை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்பது அல்ல. எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் போனாலும் நாம் இருக்கும் நிலத்தை மீட்க வேண்டியது, பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது, முன்னேற்ற வேண்டியது எல்லாமே அந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மக்களின் கடமை. இதை உணர்ந்துக்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு தேசியம் தேவை, ஜாதி மதம் வேணும், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அடிப்படை, மனித வாழ்வின் அடிப்படை. ஒன்றை நாம் அனுபவிக்கும் ஒன்றை நாம் காப்பாற்ற வேண்டியது, நம்மை காக்கக்கூடிய ஒன்றை நாம் திரும்பி காக்க வேண்டியதெல்லாம் ஒரு மனித மாண்பு அடிப்படை. இதெல்லாம் இதுக்காக போயிட்டு நீங்க மதம் வேணும், ஜாதி வேணும், இல்ல தேசியம் வேணும், இந்தியம் வேணும் அப்படிலாம் தயவு செய்து பாஜக நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. இது குறித்து இப்ப பாஜக செய்கின்ற அரசியல் குறித்து நம்ம இன்னும் விரிவா பேசலாம், நிறைய பேசலாம். ஆனா என்னுடைய உறவுகளோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கோ தேவையற்ற விவாதங்கள் பண்றதுக்கோ எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் நிறைய விவாதங்கள் கடந்து போறேன். பல பாஜக நண்பர்கள் வந்து தவறான பிரச்சாரங்களை முன்வைக்கிறீங்க. பாஜக என்ற ஒரு கட்சிக்காக யாதவ மக்களையே பகைச்சிக்கிறீங்க, யாதவ கட்சிகளை எதிர்க்கிறீங்க, யாதவ தலைவர்களை விமர்சிச்சா கூட முறை நாகரிகமற்று விமர்சனம் பண்றீங்க. இப்படி பல செயல்கள் வந்து யாதவ இனத்திற்கு எதிராக பண்றீங்க. இப்படி பண்ணும்போது நாம பேசுறதுக்கு, விவாதிக்கிறதுக்கு, முரண்படுறதுக்கு
நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம உறவுகள் கூடயே நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நிறைய கடந்து போறோம். அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எனவே மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் மலர வேண்டும். ஐயா கண்ணப்பன் அவர்கள் களத்திற்கு வர வேண்டும். அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தமிழ் தேசம் ஒரு பிரதான கட்சியாக கூட்டணி அது யார் கூட வேணாலும் கூட்டணி அமைக்கலாம். அதிமுக கூட வைக்கலாம். எந்த அதிமுகவில இருந்து பிரிஞ்சு வந்தாரோ அதே அதிமுக கூட போயிட்டு கூட ஐயா அவர்கள் கூட்டணி வைக்கலாம். மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சி சென்று கூட்டணி வைக்கலாம். நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அங்கீகாரம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. இதுதான் நம்மளுடைய இலக்கு. இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம். அதனால வந்து இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிப்போம். பலத்தை பெருக்குவதற்கு என்ன வழியோ அதை சிந்திப்போம். நம்ம சிதறதுக்கு நம்மை நாமே தாக்கிக் கொள்வது, நம்மை நாமே விமர்சித்துக் கொள்வது, நம்மை நாமே மீண்டும் மக்கள் தமிழ் தேசம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைப்போம். அவர் களத்திற்கு வரட்டும். முதலில் சராசரி கட்சிகளை போன்று இப்பொழுது எப்படி வந்து இந்த பாமக, புதிய தமிழகம், மதிமுக இது போன்று பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் எப்படி அவங்க தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறாங்க, தேமுதிக அது மாதிரி தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறாங்க. அவங்க கட்சிக்கு தேவையான தொகுதிகள் வாங்குறாங்க, செயல்படுறாங்க. அவர்களுக்கு இணையாக அவர்களை விடவும் கூடுதலான இடங்களை பெறக்கூடிய தகுதி மக்கள் தமிழ் தேசம் என்ற ஒரு கட்சி மலர்ந்தால் உண்டாகும். அந்த நிலையை நாம் உருவாக்க முடியும். அதற்காக பாடுபடுங்க. அடுத்த தலைமுறையை கவனத்தில் கொண்டு, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை நலனை மனதில் கொண்டு தயவு செய்து மக்கள் தமிழ் தேசம் மீண்டும் மலர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வையுங்கள். ஐயா கண்ணப்பன் அவர்கள் களத்திற்கு வரட்டும், தலைமை தாங்கட்டும். அவர் பின் நாம் அனைவரும் பயணிப்போம். இனியாவது இந்த இனத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கின்றதா என்று பார்ப்போம். அது வந்து நமது அனைவரின் ஒற்றுமையில் தான் இருக்குது என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் விமர்சிக்க வேண்டும், தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அதை நான் பிரதிபலிக்கவும் இந்த காணொலியை பதிவிடவில்லை. மக்கள் தமிழ் தேசம் ஏன் மீண்டும் மலர வேண்டும், ஐயா கண்ணப்பன் அவர்கள் தலைமை தாங்கி ஏன் வழிநடத்தி செல்ல வேண்டும், அவருக்கு பிறகான ஒரு அரசியல் தலைமைகள் அவர் ஏன் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பதிவு செய்திருக்கிறேன். மிக்க நன்றி.